ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधितमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ओम शांति शांति शांति। ஓம்கார தத்துவத்தையும் உடலும் உயிரும் என்பதையும் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த உடல் ஸ்தூல உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆத்மா அது பிறப்பு இறப்பு இல்லாதது. பிரபஞ்சம் அனைத்திற்கும் ஆதாரமாக எது இருக்கின்றதோ, எந்த பரமாத்மா இருக்கின்றதோ அதுவே ஒவ்வொரு உடலுள்ளும் ஆத்மாவாக இருக்கின்றது. ஆகவே அது பூர்ணமானது, இன்ப துன்பம் இல்லாதது, புண்ணிய பாபம் கடந்தது, புண்ணிய பாபத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த உடல் ஆகாசம் முதலான 5 பூதங்களால் ஆனது. ஆகவே ஜடமானது. இது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தோன்றி குறிப்பிட்ட காலம் இருந்து பிறகு மறைந்து போகக்கூடியது. இந்த இரண்டிற்கும் நடுவே இந்த ஜடமான உடலானது தானே செயல்பட முடியாதது. அதற்கும் புண்ணிய பாபங்கிறது இல்லை, நேரடியாக இல்லை. ஏன்னா அது ஒரு ஜடப்பொருள். ஆத்மாவும் புண்ணிய பாபத்திற்கு அப்பாற்பட்டது. புண்ணிய பாபம் அதற்கு இல்லை. அது பிறப்பது இறப்பது இல்லை, எதையும் செய்வது இல்லை, கர்மாவை செய்யறது இல்லை. ஆகவே கர்ம பலன் என்பது அதற்கு இல்லை. இந்த இரண்டிற்கும் இடையில் ஜீவன் இருக்கின்றார். இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மா, இந்த இரண்டுக்கும் நடுவில் சூக்ஷ்ம சரீரம் என்று இருக்கின்றது. அதுதான் ஜீவ தத்துவமாக இருக்கின்றது. அது அநேக பிறவிகளை எடுக்கின்றது. ஒரு மனித பிறவியில் செய்கின்ற புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் அதனிடத்தில் தான் சேருகின்றன. என்னுடைய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், பிராணன் 5, அந்தःகரணம்ங்கிற 4 தத்துவம். இந்த 19 தத்துவங்கள் சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம். 5 கர்ம இந்திரியங்கள், கை கால் வாக்கு முதலானவை. ஞான இந்திரியங்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோள்ங்கிற 5 இந்திரியங்கள். பிராணன் 5. அப்புறம் அந்தःகரணம்னு சொல்லப்படுகின்ற மனசு புத்தி சித்தம் அகங்காரம் 4 தத்துவம். இந்த 19ம் சேர்ந்தது தான் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் தான் ஜீவன் செய்கின்ற புண்ணிய பாப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த மனதில் அந்தःகரணத்தில் வாசனைகளாக அவைகள் இருக்கின்றன. அதற்கு ஏற்றாற்போல அது அடுத்தடுத்த உடலை எடுக்கின்றது, ஸ்தூல உடலை எடுக்கின்றது. அந்த ஸ்தூல உடல் எப்படி வேணாலும் இருக்கலாம். பிரம்மால இருந்து கடைசியான புல் பூண்டு வரை எவ்விதமான உடலாகவும் இருக்கலாம். எந்த புண்ணிய பாபத்தை அனுபவிக்கணும்னு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உடலானது வருகின்றது. இதில் சம்சாரம் என்பது இந்த சூக்ஷ்ம சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவன் ஸ்தூல சரீரத்தோடு சேர்ந்து பிறந்து இறப்பது, அதற்கு நடுவில் இன்ப துன்பங்களை அனுபவிப்பது.
ஒரு மனித சரீரத்திலிருந்து புதிதாக புண்ணிய பாப்பங்களை செய்கின்றான். அதை அனுபவிப்பதற்காக, அதனுடைய விளைவை அனுபவிப்பதற்காக பலவிதமான உடல்களை எடுக்கின்றான். எந்த விதமாக எப்படியெல்லாம் உடல்கள் இருக்கின்றன என்று 4 விதம் 7 விதம்ங்கிறதெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். இந்த ஜீவன் புண்ணிய பாபத்திலிருந்து அல்லது பிறவியிலிருந்து இன்ப துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த உடல் என்பதிலிருந்து விடுபட வேண்டும். அதனுடைய மனதில் இருக்கக்கூடிய வாசனைகளிலிருந்து விடுபட வேண்டும். ஏன்னா அநேக பிறவிகளில் செய்த அனைத்து வினைப்பதிவுகளும் மனதில் வாசனையாக இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் அதை அனுபவிப்பதற்காக அவன் மீண்டும் மீண்டும் உடல்களை எடுக்க வேண்டும். இப்போ அதிலிருந்து விடுபடணும்னா, இந்த உடம்பு எடுக்கிறது பிறக்கிறது என்பதிலிருந்து விடுபடணும்னா அவன் புண்ணிய பாப்பங்களிலிருந்து விடுபட வேண்டும். அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வதுதான் மதம், தத்துவம். இந்த ஜீவன் புண்ணிய பாப்பங்களை அனுபவிக்கிறதுக்காக ஈஸ்வரன் தன்னுடைய மாயா சக்தியினால் பல உலகங்களையும் பல உடல்களையும் படைத்து கொடுக்கின்றார். அதோட அந்த ஸ்தூல சரீரத்தில் பலவிதமான கரணங்கள் என்ற கருவிகளையும் படைக்கின்றார். இதற்கு தனு கரண புவன போகங்கள் என்று சாஸ்திரம் சொல்லுது. 4 விஷயம். தனு கரண புவன போகம். தனு என்பது சரீரம், இந்த உடம்பு. ஏன்னா இருந்து செயல்படுவதற்கு ஒரு ஆதாரம் வேணும். சூக்ஷ்ம சரீரம் அது நுட்பமானது, ஆவியாக இருக்கிறது. அப்போ அது இந்த இருந்து செயல்படுவதற்கு ஒரு ஸ்தூலமான இடமானது வேண்டும். அதுதான் உடல். அதனால் போக ஆயத்தனம்னு சொல்லுவோம். சூக்ஷ்ம சரீரம் போக சாதனம், புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு கருவியாக இருக்கிறது. அது இருந்து செயல்படுவதற்கான இடம் ஸ்தூல உடம்பு. ஸ்தூல உடம்பு போக ஆயத்தனம். ஆயத்தனம்னா இருப்பிடம்னு அர்த்தம். நம்ம வேலை செய்கிறோம்னாக்கா அதுக்குன்னு ஒரு அலுவலகம், ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கிறோம். ஆஃபீஸ் இருக்குன்னா, அல்லது படுக்கிறது தூங்கிறது ஓய்வெடுக்கிறது இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு வைத்திருக்கிறோம். அந்த மாதிரி இருந்து செயல்படுவதற்கு ஒரு இடமானது வேண்டும். கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் இருக்குது, அதான் ப்ரோக்ராம். ஆனால் அது நுட்பமானது. வெறும் போர்டில் வெறும் 0 1ன்னு வெறும் ப்ரோக்ராமாக இருக்குது. அது அப்படியே செயல்படும். அதனால எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். கணக்கை மிக விரைவாக போட முடியும். வேறு என்ன வேலையை கொடுத்தாலும் செய்ய முடியும். ஆனால் அது இருந்து செயல்படுவதற்கு ஒரு இடம் வேணும், ஒரு ஹார்ட்வேர் தேவை. அதனால் அந்த ப்ரோக்ராம் தனியாக ஒரு சிடிலையோ பென்ட்ரைவ்லையோ வைத்திருக்கிறான். அது அப்படியே வேலை செய்யுமானா? அது வேலை செய்யாது. அப்போ அதை பயன்படுத்துவதற்கு, இருந்து வேலை செய்வதற்கு ஒரு ஹார்ட்வேர் கம்ப்யூட்டர் தயார் பண்ணுறோம். அதில் இன்ஸ்டால் பண்ணுற பொழுது அதில் இருந்து நம்ம வேணுங்கிறத செய்ய முடிகின்றது. இந்த சாஃப்ட்வேர் என்னது? அதுதான் உயிர், அதுதான் எல்லாத்தையும் பண்ணுறது. அந்த ஹார்ட்வேர் அது இருந்து செயல்படுவதற்கான ஒரு இடம். அது சரியாக இல்லை, ஒரு உறுப்பு பழுதாயிருச்சு, ஒரு பார்ட்ஸ் போச்சுனாக்கா கழட்டிட்டு வேறு மாற்றிடலாம். இல்லை மொத்தமாகவே சரியாக இல்லைனாக்கா அந்த கம்ப்யூட்டரை போட்டுட்டு வேறு கம்ப்யூட்டரை வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் நம்ம பண்ணி வச்ச ப்ரோக்ராம்னா என்னது? சாஃப்ட்வேரில் இருக்குது. அதை அப்படியே பேக்கப் எடுத்து அடுத்த கம்ப்யூட்டரில் போட்டால் எங்கே விட்டோமோ அங்கே தொடர முடியும். அப்படித்தான் பகவானுடைய சிருஷ்டியே இருக்குது. எல்லாம் சூக்ஷ்ம சரீரம் சாஃப்ட்வேர் மாதிரி இருந்து அதில் அனைத்தும் பதிவாகின்றது. ஒரு ஸ்தூல சரீரத்தில் இருந்து அது வேலை செய்கின்றது. அதுக்கப்புறம் அது பயன்படவில்லை என்றால் உறுப்பு மாற்றலாம், இல்லை மொத்தமாகவே மாற்றணும், அவ்வளோதான். ஆனால் மொத்தமாகவே ஒரு உடம்பு போயிட்டு இன்னொரு உடம்பு வருகின்றது. ஆனால் இந்த இரண்டுக்கும் வேறாக இது இரண்டும் இயங்குவதற்கு ஆதாரமாக ஒரு மின்சாரம், ஒரு சக்தி, பவருங்கிறது தேவை. அது வேணும்ல, கரண்ட் இருக்கணும்ல. இந்த ரெண்டு இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதுதான் பராசக்தி, மாயை. அப்புறம் அதுவும் இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வெளியே ஒரு ஆள் இருக்கணும். இது மூணுமே சுதந்திரமாக இயங்கக்கூடியது அல்ல. கரண்ட்டோ சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ சுதந்திரமாக இயங்கக்கூடியது அல்ல. இது மூணுமே ஜடமானது. அதற்கு மேலே அதற்கு வேறாக இருந்து இயக்கக்கூடிய ஒரு அறிவு பொருள் இருக்குது. அதுதான் மனிதன்னு கம்ப்யூட்டரில் பார்க்குறோம். இங்கே அதுதான் பரமேஸ்வரன், பரமாத்மா, இறைவன், ஆத்மா. அதனால் இந்த ஸ்தூல உடம்புங்கிறது அந்த ஜீவனுடைய புண்ணிய பாவத்திற்கு ஏற்றாற் போல அவன் எந்த உலகத்தில் பிறக்கணும் என்று அதை புவனம்ங்கிறது இருக்குது. புவனம்ங்கிறது 14 லோகங்கள் பார்க்கிறோம். பூலோகம், பூலோகத்துக்கு மேலே 6 லோகம்,
இதற்கு கீழே 7 லோகம், மொத்தம் 14 உலகங்கள். அதிகமாக புண்ணியம் இருந்தால் உயர்ந்த லோகங்கள், பாப்பம் அதிகமாக இருந்தால் கீழான உலகங்கள், அது புவனம். அந்த புவனத்தில் இருந்து புண்ணிய பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக அந்த ஜீவனுக்கு ஒரு சரீரம் கிடைக்கின்றது. அதற்கு தனுன்னு பேர், உடல்னு பேர். அதுக்கப்புறம் அந்த உடம்புல பலவிதமான அவயவங்கள் இருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு என்று உறுப்புகள் இருக்கின்றன. அதற்கு கரணம்னு பேர். கண்ணால் பல விஷயங்களை பார்த்து அனுபவிக்கின்றோம். அப்போ தேவலோகம்ங்கிற பொழுது அங்கே அனுபவிக்கிறதுக்கு இன்னும் அதிகமான விஷயங்கள், கண்களால் சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பல விஷயங்கள் கூடுதலாக இருக்குது. அதுக்கு போகங்கள்னு பேர். அந்த போக விஷயங்கிறது இருக்குது. ஒரு லோகம், ஒரு உலகம், அந்த உலகத்தில் இருந்து அனுபவிக்கிறதுக்கு பலவிதமான போக விஷயங்கள், அனுபவ விஷயங்கள்ங்கிறது இருக்கின்றது. அப்புறம் அதை அனுபவிப்பதற்கு ஏற்றாற் போல கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கண்ணு, காது, மூக்கு, இந்த அவயவங்கள் இருக்குது. அந்த அவயவங்கள் இருந்து செயல்படுவதற்கு ஒரு சரீரம், ஒரு உடலானது இருக்கின்றது. அதுதான் தனு, கரண, புவன, போகம் என்பது. இந்த பூமியிலேயே பார்த்தாலும் ஒவ்வொரு நாடு, ஒவ்வொரு கண்டமும் அதனுடைய இயற்கை வளங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த போக விஷயங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்குதானா? பாலைவனத்தில் தண்ணீர் கிடைக்கிறது இல்லை, மற்ற மரம் செடிகள் இல்லை, பழங்கள், கீரைகள், இந்த உணவுப் பொருட்கள் குறைவாக இருக்குது. அதெல்லாம் பார்க்குறோம். அந்த பூமியினுடைய இன்னொரு பகுதியில் எல்லா விதமான இயற்கை வளங்களும் இருக்குது. அப்போ போக விஷயங்கள் நல்லா இருக்குது. சில பகுதிகளில், சில தேசங்களில் அது குறைந்து வறண்டாக இருக்குது. ஒரு பகுதியில் விளையிற காய்கறிகள் இன்னொரு பகுதியில் இருக்கிறது இல்லை, பழங்கள் ஒரு நாட்டில் இருக்கிறது இன்னொரு நாட்டில் இருக்கிறது இல்லை. அப்போ அந்த சுவை, அந்த பழத்தை, அந்தந்த பழத்துக்குன்னு ஒரு சுவை இருக்குது. அதை அனுபவிக்கிறதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருந்தால் தான் அந்த நாட்டில் பிறக்க முடியும். அந்த பழம் கிடைக்கணும்னா இவர் இங்கே இருக்கிறது, இந்த பாரத தேசத்தில் கிடைக்கக்கூடியதுன்னு இருக்குது. அப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு புண்ணியம் இருந்தால் இங்கே பிறக்கிறான். அதனால் இந்த பூலோகத்துக்குள்ள பூமியிலேயே பார்த்தாலும் ஏற்றத்தாழ்வுகள், வேறுபாடு இருக்குது. எல்லா தேசமும் ஒரே மாதிரியான இயற்கை வளமுடையதா இல்லை. உணவுப் பொருள்களில் வேறுபாடு இருக்கின்றது. அதே மாதிரி மற்ற போக விஷயங்கள் அதில் வேறுபாடு உண்டு. சரீரத்திலையும் வேறுபாடு பார்க்குறோம். அதை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இதிலெல்லாம் வேறுபாடுகள் இருக்குது. இதை 4 சொல்லுது. தனு, கரண, புவன, போகம். ஒரு உடம்புல கண்ணு, காது என்ற அவயவங்கள், உறுப்புகள். அதுக்கப்புறம் புவனம், உலகம், நம்ம இருக்கக்கூடிய உலகம், அதில் இருக்கக்கூடிய போக விஷயங்கள் இருக்கு. இந்த தனுவில் ஏற்றத்தாழ்வு இருக்கு. உடலில் 84 லட்சம் ஜீவபேதம் என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். மனித சரீரம், தேவர்கள், அசுரர்கள்ங்கிறது, பறவைகள், விலங்குகள், நீர்வாழ்வன, ஊர்ந்து செல்வன, செடி கொடிகள், தாவரங்கள்னு 84 லட்சம் ஜீவபேதம் தனுவில் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்போ எந்த உடல் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி சுக அனுபவத்தில், சுக துக்க அனுபவத்தில் வேறுபாடானது இருக்கும். இப்போ நமக்கு கண் இருக்குது, ஆடு மாடுக்கு கண் இருக்குது. ஆடு மாடு அதுக்கு கலர் தெரியாதுங்கிறான். அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தானா? மாடுக்கெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு தான், கலர் தெரியாதுன்னு சொல்கிறான். மனித கண்களுக்கு எல்லா நிறங்களையும் பார்க்க முடியுது. சரி, மூக்கு இருக்குது, வாசனை இருக்குது. ஆனால் மனிதன் எவ்வளோ வாசனைகளை கிரகிக்க முடியுமோ அதை விட அதிகமான நுட்பமான வாசனைகளை நாயினால் கிரகிக்க முடியுதுன்னா, அதோட மூக்குக்கு அதே மூக்கு இருக்குது. நமக்கு மூக்கு இருந்தாலும் இதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் அந்த நாய்க்கு நாயோட சரீரத்தில் அந்த மூக்குக்கு இன்னும் அதிகமான கூடுதலான சக்தியானது இருக்கின்றது. அப்புறம் மனிதனோட இன்னும் குறைவாக கிரகிக்கக்கூடிய சக்தியுடைய மற்ற உயிரினங்கள் இருக்கலாம். அதே மாதிரி கண்ணில் வேறுபாடு, காதில் சப்தங்களை நம்மளால் இவ்வளவு டெசிபல் அளவுக்கு தான் குறைந்தபட்சம் கேட்க முடியும், அதிகபட்சமாக இவ்வளோ டெசிபல் தான் கேட்க முடியும்னு இருக்குது. ஒரு அளவு இருக்குது. அது மற்ற உயிரினங்களில் வேறுபாடு இருக்குது. காது இருந்தாலும் எவ்வளவு நுட்பமான சப்தங்களை கேட்கறது அப்படிங்கிறதுல வேறுபாடு இருக்கின்றது. கண்களால் பார்க்கறதுல பார்வைக்கான தூரம் வேறுபாடு இருக்குது. கழுகு முதலான அந்த பறவைகள் மிக உயரத்தில் இருந்து பல கிலோமீட்டருக்கு மேலே இருந்து அது கீழே இருக்க ஒரு பொருளை, ஒரு சின்ன எலியை பார்க்க முடியுது, நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ அதற்கு அது முடியுது. பறவை இனத்திலே காக்கத்தினால முடியாது, குருவியினால் முடியாது. ஆனால் கருடனுக்கு அந்த அதீதமான அந்த பார்வை சக்தியானது இருக்கின்றது. இப்போ ஒரே உலகத்தில்
இருக்கக்கூடிய உடல்களுக்குள்ளேயே இந்த கரணங்கள்ங்கிறதுல அதனுடைய சக்தியில் வேறுபாடானது இருக்கின்றது. அது எந்த அடிப்படையில்? அதனுடைய புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் எவ்வளவு அது அனுபவிக்கணும்னு இருக்கோ, எதை எதை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சரீரம், அதற்கேற்ற மாதிரி கரணமானது இருக்கின்றது. அப்புறம் போக விஷயங்கள்லையும் உணவுப் பொருள்கள் முதலானவை கிடைக்கிறதுல ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம். சில பகுதிகளில், பூமியிலேயே சில பகுதிகளில் உணவு பற்றாக்குறைங்கிறது இருக்குது. நம்ம பார்க்குறோம், நைஜீரியா மாதிரியான சில ஆப்பிரிக்க நாடுகளில் பஞ்சம்ங்கிறது பெரும்பாலும் பல சமயங்களில் தொடர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். உணவுக்கு, தண்ணீருக்கு ரொம்ப சிரமப்படுறத பார்க்குறோம். நமக்கு இங்கே தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்குது. நம்ம தான் எடுத்து கொண்டு இருக்கிறோங்கிறது வேறு விஷயம். உணவு இயற்கை வளம் குறைவில்லாமல் கிடைக்கும். நாடு என்பது நாடா வளர்த்தன என்கிறார் திருவள்ளுவர். தேடாமல் இயற்கை வளம் இயல்பாக இருக்கிறது தான் உண்மையிலேயே நாடுன்னு. அப்படி பார்த்தா நம்ம பாரத தேசம் பொன்னாடு. அவ்வளவு இயற்கை வளங்கள் எல்லாமே இயல்பாக கிடைக்குது. அது இல்லாதது இருக்குது. இந்த பாரத தேசத்திலையும் இயற்கை வளங்கள், உணவுப் பொருள்கள் கிடைக்கலாம், போக விஷயங்கள் எல்லாமே தாராளமாக இருக்கலாம். ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான புண்ணியம் எத்தனை ஜீவர்களுக்கு இருக்குது பார்க்குறோம். இங்கே எல்லா வசதியோடையும் இருக்கிறவன் இருக்கிறான். ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய மனிதன் இருக்கிறான். அவனுடைய இதே இதில் இருக்கான். உணவு கிடைச்சாலும், உணவு இருந்தாலும், உற்பத்தி ஆனாலும் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கான சக்தி, செல்வம், பொருள் அவன் கையில் இல்லை. அல்லது பொருளை வாங்கிறதுக்கு பணம் இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு இந்திரிய சக்தியானது இல்லைன்னா அப்போ அதிலெல்லாம் வேறுபாடு இருக்குது. உணவு கிடைச்சாலும் சாப்பிட முடியலை அப்படிங்கிறது இருக்குது. அல்லது சாப்பிட்றதுக்கு சக்தி இருக்குது, ஆனால் சாப்பிடுவதற்கு உணவு இல்லைங்கிறதுல பேதம் பார்க்குறோம். ஒரே மனிதனுக்கே ஒரு காலத்தில் எல்லா வசதியும் இருக்குது, இன்னொரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறான் பார்க்குறோம். இல்லை, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவன் இன்னொரு காலத்தில் எல்லா வசதிகளையும் கிடைக்கப்பெறதை பார்க்குறோம். அப்போ இதில் சமத்துவங்கிறது வாய்ப்பு இல்லை. சமத்துவங்கிறது ஏற்படுத்த முடியாது. ஏன்னா அது புண்ணிய பாபத்து, அந்தந்த ஜீவனுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றாற் போல இருக்குது. அதனால் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அது தனு கரண புவன போகம்னு அந்த அடிப்படையில் பகவான் கொடுக்கிறார். அதனால் கரணம், தனுங்கிறது இந்த சரீர பேதங்கள் 84 லட்சம். கரணம்ங்கிறது ஒரு உடம்புல இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, பிராணன் 5, அந்தக்கரணம் 4, 19 தத்துவம். அதோட தன்மாத்திரை பஞ்சபூதங்கள் சேர்த்த 24 தத்துவங்கள் அது இருக்குது. கரணம்ங்கிறது 24 தத்துவம். இன்னும் சைவ சித்தாந்தத்தில் வித்யா தத்துவங்கள் 7, சிவ தத்துவங்கள் 5ன்னு சேர்த்து 36 தத்துவங்கள் சொல்லப்படுது. அதோட அதை இன்னும் நுட்பமாக பிரித்து 60 தத்துவங்கள் புறக்கருவிகளாக சேர்த்து மொத்தம் 96 தத்துவமானது சொல்லப்படுகின்றது. இந்த கரணம்ங்கிறதுல 96 தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப நுட்பமாக அதுக்குள்ள பிரித்து சொல்லுகிறார்கள். அடிப்படையானது இதான். கர்ம இந்திரியங்கள் 5, ஞான இந்திரியங்கள் 5, பிராணன், அந்தக்கரணம்ங்கிற 4, ஸ்தூல பஞ்சபூதங்கள் 5, மொத்தம் 24 தத்துவம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டியது, நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. அதற்குள்ள நுட்பமாக பிரித்தாக்கா அதிகமாகவே சொல்லிக்கொண்டு போகலாம். அப்படி அதிகபட்சமாக 96 தத்துவம் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுது. அப்புறம் புவனம்ங்கிறது 14 லோகங்கள் என்று பார்க்கிறோம். கீழ் 7 உலகம், மேல் 7 உலகம். அதில் பூமிங்கிறது நடுவானதாக இருக்குது. மேல் 7 உலகத்தில் முதல்ல கீழே இருக்கிறதா பூமி இருக்குது. பூமிக்கு மேலே 6 உயர்ந்த லோகங்கள். அப்புறம் கீழே பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்காக நரக லோகங்கள் 7 என்று இருக்கின்றது. இப்படி 14 புவனங்கள். இந்த 14 லோகங்களில் அனுபவிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் 5: சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதற்குள்ள அவாந்தர பேதமாக பல இருக்கலாம். ஆனால் அடிப்படையான விஷயம் இந்த சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இந்த கண்ணுக்கு விஷயமான காட்சி, காதுக்கு விஷயமான ஒளி சப்தம், நாக்குக்கு விஷயமாக சுவை, மூக்குக்கு விஷயமாக வாசனை, தோலுக்கு விஷயமாக ஸ்பர்ஷம் என்பது. இதுதான் போக விஷயங்கள். அதில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. இப்படி இந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்தில் இருந்து ஸ்தூல சரீரத்தின் வாயிலாக அவன் புண்ணிய பாபங்களை, இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றான். இதற்கு ஆதாரமாக, இதற்கு வேறாக இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் இயங்குவதற்கு காரணமாக ஆத்மாவானது இருக்கின்றது, சாட்சியாக
அது இருக்கின்றது. அதுவும் இந்த மனதில் சாட்சியாக இருக்குது. உபனிஷத் சொல்லுகின்றது, அஸ்வத்தம் என்ற மரத்தில் அழகான 2 பறவைகள், துவாசுபர்ணா சயுஜா சகாயா அப்படின்னு உபனிஷத்தில் ஒரு மந்திரம். ஒரு மரம் இருந்தது, அந்த மரத்தில் 2 பறவைகள் இருக்கின்றன. அதில் ஒரு பறவை அதில் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழங்களை விரும்பி உண்ணுகின்றது. சில பழங்கள் இனிப்பாக இருக்குது, சில பழம் புளிப்பாக இருக்குது, சில துவர்ப்பாக இருக்குது, அப்படி பல சுவைகளில் இருக்கிறத அது விரும்பி உண்ணுகின்றது. இன்னொரு பறவை அதில் சாட்சியாக அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றது. அது ஆத்மா. அதனால் அப்படி உருவகப்படுத்தி சொல்லுது சாஸ்திரம். 2 ஆத்மா சாட்சியாக இருக்குது. ஜீவன் உடம்போடு சேர்ந்து சுகதுக்கங்கிறத அனுபவித்து கொண்டிருக்கிறான். அந்த விருட்சங்கிறது சம்சாரம், பிறவி, இந்த வாழ்க்கை, உலகம் என்பது தான். உலகமாகிய விருட்சத்தில் இருந்து ஜீவன்கிற பறவை இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றது. ஆத்மா சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றது. ரெண்டுமே இந்த சரீரத்தில் இருக்கின்றது. இதில் இந்த மனிதன் விவேகத்தினால தான் யாருங்கிறத ஆராய்ந்து இந்த உடம்போடு தன்னை இணைத்து கொள்வதை விடுத்து உள்ள சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மாவோடு தன்னை இணைத்து கொண்டா அவன் பிறவாத நிலையை அடைகின்றான். உடம்போடு தன்னை இணைத்து கொண்டா, உடம்போடு சேர்ந்திருந்தால் புண்ணிய பாப்பம் இன்ப துன்பம். அதை விடுத்து ஆத்மாவோடு தன்னை சேர்த்து கொண்டா அது பிறவாத நிலை. அதனால் ரெண்டுமே இந்த சரீரத்தில் இருக்குது. ஆத்மா இருக்குது, ஜடமான உடல் இருக்குது, நடுவில் ஜீவன் இருக்கின்றான். அதனால் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறேன், மதில் மேல் பூனை மாதிரி. ஒரு பக்கம் ஸ்தூல சரீரம், ஒரு பக்கம் ஆத்மா. எந்த பக்கம் குதிக்கிறதுனா இந்த ஜீவன் எந்த பக்கம் சாரப்போகிறான் என்பதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கை இன்ப துன்பமானது இருக்கின்றது. லௌகிக்க உலகம், அதில் கிடைக்கக்கூடிய சுக துக்கங்கள் அதுவே மேலானதுன்னு யார் நினைக்கிறானோ அவன் அந்த பக்கம் சாய்கிறான், உடல் பக்கம் சாய்கின்றான். உடம்பால் அனுபவிக்கிற இன்பம் தான் மேலாதுன்னு நினச்சாக்கா அதனால் பிறப்பு இறப்புங்கிறது வருது. இல்லை ஆத்மாதான் மேலானது என்று ஆத்மாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அவன் அதற்கான சாதனைகள்லாம் முறையாக செய்து ஆத்மாவோடு தன்னை இணைத்து கொண்டால் பிறவாத நிலையை, அந்த ஆத்மாவுடைய தன்மை என்னவோ அதை அவன் அடைகின்றான். இப்படி இந்த ஜீவன் எங்கள் சைவ சித்தாந்தத்தில் ஜீவனுக்கு 3 அவஸ்தைகள் சொல்லுது. கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 அவஸ்தைகள். கேவல அவஸ்தைங்கிறது இந்த ஜீவன் பிரளய காலத்தில் மாயையில் லயமாகி இருத்தல். ஜீவன் அனாதி, ஆனால் இந்த கர்ம வாசனைகளோட அவன் அவித்யா மாயையில் லயமாகி இருக்கிறது கேவல அவஸ்தை. தூக்கத்தில் நம்ம இருக்கிற மாதிரி, ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன ஆகுது, ஜீவன் இருக்கிறான், ஜீவன் போகால ஜீவன் இருக்கிறான், ஆனால் அவித்தை அஜ்ஞானத்தில் லயமாகி இருக்கின்றான். இந்த மனசு அவித்தையில் லயமாகி இருக்கின்றது. பிறகு சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், அது கனவு உலகம். பிறகு ஸ்தூல சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், நனவு உலகம் என்று இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறான். இப்படி ஸ்தூல நிலைக்கு சூக்ஷ்ம ஸ்தூல சரீரங்களோடு அவன் அனைத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை சகல நிலைன்னு பேர். சகல அவஸ்தை, எல்லா கலைகளோடும் கூடி எல்லா விதமான இன்ப துன்பங்களையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறது சகலாவஸ்தை. ஆனால் கேவல அவஸ்தைங்கிறது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற மாதிரி பிரளய காலத்தில் ஜீவன் ஒடுங்கி இருக்கிறது. இங்கே பிறவியிலையும் தினசரி தூக்கத்தில் ஒடுங்குதல் என்பது. சகலாவஸ்தைங்கிறது முழுமையான விழிப்பு நிலை, ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களோடு சேர்ந்து இந்த புவன போகங்களை அனுபவிக்கிறது என்பது சகல அவஸ்தை. அதுக்கப்புறம் குரு ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த தத்துவங்கள் எல்லாம் புரிந்து கொண்டு விருப்பு வெறுப்புகளை விடுத்து சரீர அபிமானத்தை விடுத்து ஆத்மாவோடு தன்னை இணைத்து கொண்டு ஞான நிலையில், யோக நிலையில், முக்தி நிலையில் இருக்கிறது சுத்த அவஸ்தை. அந்த சுத்த நிலையை அடைகின்ற பொழுது அவர் துக்கத்திலிருந்து விடுபட்டவனாக, சம்சாரத்திலிருந்து விடுபட்டவனாக, அவன் யோகியாக, ஞானியாக இருக்கின்றான். அதாவது சரீர அபிமானம், அகங்காரம், மமக்காரம், விருப்பு வெறுப்பு இதெல்லாம் விடுத்து ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்றிருத்தல், அது சுத்த அவஸ்தைன்னு பேர். அதனால் கேவல அவஸ்தை ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறது.
அப்புறம் சகல அவஸ்தை, விழிப்பு நிலை, கனவு நிலை அதில் இருக்கிறது. அப்புறம் ஞான நிலையில் இருக்கிறது சுத்த அவஸ்தைன்னு பேர். இப்படி ஜீவன் சம்சாரத்திற்கு வருவதற்கு காரணம் ஆணவம், கண்மம், மாயை என்று சைவ சித்தாந்தம் சொல்லுகின்றது. அவித்யா, காம, கர்ம என்று நம்ம வேதாந்தத்தில் சொல்லுவோம். சைவ சித்தாந்தம் ஆணவம், கண்மம், மாயைன்னு சொல்லுது. ஆணவம்ங்கிறது அவித்யா, அஜ்ஞானம், ஆத்மாவை சொரூபத்தை மறைத்திருக்கக்கூடிய அஜ்ஞானத்துக்கு ஆணவம்னு பேர். அந்த ஆணவத்தினுடைய அஜ்ஞானத்தினுடைய காரியமாக தான் அகங்காரம் முதலானவை வருகின்றது. சரீரத்து மேலே அபிமானம் அது நான்கிற எண்ணம் வருது, அது ஆணவம். அதற்கு அடிப்படை அஜ்ஞானம். நான் இந்த ஆத்மாதான் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கு, அதை அவித்யாவானது மறைத்திருக்கின்றது. அந்த அவித்யால மறைக்கப்பட்டு இருக்கிறது ஆணவம். அதுக்கப்புறம் கர்மா, அந்த ஆணவத்தினால மறைக்கப்பட்ட ஜீவன் சரீர அபிமானம் கொண்டு பலவிதமான வினைகளை செய்கின்றான். அந்த வினை தர்மமாக இருக்குது, அதர்மமாக இருக்குது, நல்வினை தீவினையாக இருக்குது. அதனுடைய விளைவாக புண்ணிய பாப்பம் வருது. அதான் கர்மா, கர்மம்னு பேர். அது எதனால் வர்றது? சரீர அபிமானத்தினால வரக்கூடியது. அதுக்கப்புறம் மாயை, இந்த ரெண்டுக்கும் ஆதாரமாக காரணமாக இருக்கிறது மாயைங்கிறது பிரகிருதி தத்துவம். சமஷ்டி அவித்யா தத்துவம் மாயைன்னு பேர். அதுதான் இந்த முதல்ல சொன்னமே தனு கரண புவன போகம், இதை ஜீவனுக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறது மாயா தத்துவம் தான், மாயை தான். ஈஸ்வரனுடைய சக்தி, பராசக்தி மாயை. அதே சைவ சித்தாந்தம் சுத்தாவித்தை சுத்தமாயா அசுத்தமாயான்னு பிரித்து சொல்லுகிறார்கள். பராசக்தி மாத்திரமாக சொல்கிற பொழுது சுத்தமாயா, சிருஷ்டிக்கு காரணமாக இருந்து சம்சாரத்தை உண்டு பண்ணுறது அசுத்தமாயா. அதுதான் தனு கரண புவன போகங்களை உண்டு பண்ணி கொடுக்கின்றது நலமாயா. இந்த மூணுக்கும் சேர்த்து மும்மலம்னு பேர். அவித்யா, ஆணவம், கண்மம், மாயை மூணுக்கும் சேர்த்து மலம்னு பேர். மும்மலம்னு சொல்லலாம், அல்லது பாசம்னு பேர். இதுதான் பாசம். பாசம்னா கட்டி வைக்கிறது. இந்த ஜீவனை உலகத்தில் இன்ப துன்பங்களில் பிறப்பில் சரீரத்தோடு சேர்த்து கட்டி வைத்திருக்கிறதுனால இதற்கு பாசம்னு பேர். பாசக்கயிறுன்னு சொல்கிறோமே, அது ஒரு கயிறு போல ஜீவனை இந்த உடம்போட உலகத்தோட கட்டி வைத்திருக்கின்றது. ஆணவம், கண்மம், மாயைங்கிற இந்த மும்மலம். அதனால அதுக்கு பாசம்னு பேர். இதை அனுபவிக்கிற ஜீவனுக்கு பசு என்று பெயர். இதற்கு வேற ஆதாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு பதின்னு பேர். அதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கிறோம். அதனால் இந்த பசுவானவன் பாசத்தினால கட்டுப்பட்டு இருக்கிறான். எப்படி ஒரு விலங்கு, ஒரு மாடை கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கிறோமே, அதோட சுதந்திரமாக சுத்திரிய முடியாமல் ஒரு கம்போட கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அதோட எல்லைக்குள்ளே அது மேய்ந்து கொண்டு இருக்கிறதுன்னா, அது மாதிரி இந்த சரீரத்தில் கட்டி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஜீவன் அதில் இருந்து என்ன சுக துக்கத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த எல்லைக்குள்ளே அனுபவித்து கொண்டு இருக்கிறான். அது பாசம். அப்போ இவன் இந்த பாசங்கிற பந்தத்திலிருந்து இந்த பசுவாகிய ஜீவன் விடுபட வேண்டும். விடுபட்டு பதிங்கிற பரம்பொருளை அடைய வேண்டும். அதுதான் முக்தி நிலை. அதற்கு சாஸ்திரம், மதங்கள் வழிகாட்டுகின்றன. சைவ சித்தாந்தம் அதற்கு 4 வழிகளை சொல்லுகின்றது. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று. அதனால் இதுக்கு முக்தி மார்க்கம்னு பேர். இந்த பசுங்கிற ஜீவன் அந்த பாசத்திலிருந்து விடுபட்டு பதியை அடைதல். பதியை அடைதல் அப்படிங்கிறதுலையும் பல நிலைகள் இருக்குது. சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று முக்தி நிலைகளை சொல்லுகிறார்கள். சாலோகம், பரமாத்மா பரம்பொருள் இருக்கக்கூடிய, பரமேஸ்வரன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு போகிறது. அதுக்கு ஒரு புண்ணியம், அதுக்கான புண்ணியத்தை பண்ணி அதுக்கான சாதனைகள், சரியை முதலான சரியையை நல்லா பண்ணியிருந்தான்னா சாலோக பதவின்னு. அதுக்கப்புறம் கிரியை நல்லா பண்ணியிருந்தா சாமீபம்னா, அவர் ரொம்ப பக்கத்தில் அவருக்கு இருந்து அணுக்க தொண்டனாக இருந்து பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம் அந்த லோகத்தில். அப்புறம் யோக சாதனைகள் நல்லா பண்ணியிருந்தானா அதனால் சாரூப பதவி, அந்த ஈஸ்வரன் மாதிரியே சர்வ சக்தியுடையவனாக அதே மாதிரி இருக்கலாம். அப்புறம் சாயுஜ்யம்னா ஞான சாதனை நல்லா பண்ணியிருந்த அந்த பரமேஸ்வரனோட ஐக்கியமாகி அவராகவே இருக்கின்றார். அது சாயுஜ்யம். அப்படி
முக்தி சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம்னு 4 சொல்லப்பட்டிருக்கு. அதற்கான சாதனைகள் சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை கிரியைங்கிறத கர்மம் அல்லது தர்மம், பக்தி என்று சொல்வது உண்டு. சரிங்கிறது கர்மம். கர்மங்கிறது ஸ்வதர்ம அனுஷ்டானம். அதனால் கர்மம்னு சொல்லலாம், தர்மம்னு சொல்லலாம், அல்லது சரிங்கிறது அடிப்படை ஆன்மீக சாதனை. அதனால் அதுக்கு சமய தீட்சைன்னு சொல்கிறாங்க. இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த சரியை அப்படிங்கிறதுக்கு வர்றதுக்கே சமய தீட்சைன்னு மத நம்பிக்கையோட தர்மத்தை கடைபிடிக்கிறது. அதான் அது ஒரு சடங்காக வைத்து குருவிடமிருந்து தீட்சையாக வர்றதுன்னு. ஏன்னா குழந்தையாக இருக்கிற பொழுது எது நல்லது கெட்டது என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அது சாதாரணமாக பார்க்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு பார்க்கறதெல்லாம் அனுபவித்து கொண்டு இருக்கோம். அதில் இருந்து ஒரு ஆன்மீக அல்லது மத சடங்குகளை பின்பற்றுவதற்கான அந்த அடிப்படை சம்ஸ்காரத்துக்கு தீட்சைன்னு பேர். எப்படி பிராமணர்கள் வைதிக முறைப்படி அவர்கள் உபநயனம்ங்கிற சடங்கை செய்கிறார்கள். அப்போ என்னது, உபநயனம் பண்ணுற பிறகு தான் அவன் வேத அத்தியனத்துக்கு அதிகாரியாக தகுதியுடையவனாக ஆகிறான். அது வரைக்கும் அவன் இஷ்டம் போல் இருக்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் தூங்கலாம். அப்படி ஒரு பெரிய கட்டுப்பாடு கிடையாது. மத கட்டுப்பாடுங்கிறது அது வரைக்கும் உபநயனம் வரைக்கும் கிடையாது. எப்போ அவன் உபநயனம் செய்து கொண்டானோ, அந்த உபநயன சம்ஸ்காரம் ஆகுதோ, அதுக்கப்புறம் காலையில் அவன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணும். சூரிய உதய நேரத்தில் சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்புறம் மற்ற அக்னி காரியங்கள்லாம் பண்ணணும், வேத அத்தியனம் பண்ணணும். ஆச்சார அனுஷ்டானங்கள் அப்படிங்கிற அந்த மத சடங்குகள் சமயாச்சாரங்கிறது வருகின்றது. அதே மாதிரி மற்ற வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த சமய தீட்சை, முக்கியமாக சைவ சித்தாந்தத்தில் சமய தீட்சைன்னு சொல்லிக்கிறார்கள். நம்ம சைவ சித்தாந்தத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வைஷ்ணவத்தில் என்ன சொல்லிக்கிறாருங்கிறத அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுலேயும் அதே மாதிரி தீட்சைகள்லாம் இருக்குது. இங்கே சரியாய்க்கு முதல்ல இந்த அடிப்படை மத சடங்குகளை பண்ணுறதுக்கு சமய தீட்சைங்கிறது முதல் நிலை. அப்போ என்னது, கடவுள் மதம் இதில் நம்பிக்கை கொண்டு இந்த சரீரத்திலிருந்து பிறவியிலிருந்து விடுபடுதல் என்பது தான் வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று அதை அடைவதற்காக நாம் ஒரு மதத்தை பின்பற்றுதல், அதுதான் முதல் நிலை. அதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் தொடக்கம். வெறுமனே கோயிலுக்கு போகிறோம் வர்றோம்னா அது ஆன்மீகம் கிடையாது. அது ஒரு பகுதியாக இருக்கலாம். ஆனால் சாஸ்திரப்படி அந்த முறையாக குருமார்கள்ட்ட இருந்து தீட்சை வாங்கி கொண்டு நித்தியமாக ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் செய்தால் தான் அவன் சைவன். அவன் தான் சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவன். அல்லது வைஷ்ணவ குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கியிருந்தான், அந்த பரம்பரையில் அதில் தீட்சை பெற்றோர்கள் என்ன இருக்காங்களோ அதானே. அப்போ அதில் அவன் தீட்சை வாங்கி கொண்டு அதற்கப்புறம் அந்த சமய ஆச்சாரங்களை பின்பற்ற பொழுது தான் அவன் வைஷ்ணவன் ஆகிறான். அது வரைக்கும் இல்லை. வெறுமனே பிறந்திருந்தால் மட்டுமே ஒருவன் சைவன், வைஷ்ணவன் இல்லை ஹிந்து அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த தீட்சை வாங்கி கொண்டு அதற்கப்புறம் அந்த சமய சடங்குகள் எல்லாம் முறையாக செய்கின்ற பொழுது தான் அவன் அந்த சமயத்தைச் சேர்ந்தவன்னு சொல்லிக்கொள்வதற்கு தகுதியுடையவன். இல்லைனா வெறுமனே பிறந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ அதனால் இந்த சமய சடங்குகளை செய்கிறதோட பிரயோஜனம் கிரமமாக அவன் பக்குவம் பெற்று ஒரு நிலையில் பிறவாத நிலை அல்லது அந்த இறைவனை அடைதல் என்பதை அது இறுதி நிலை. அதுக்கு இதுதான் தொடக்க நிலை. சமய தீட்சைங்கிறது தொடக்க நிலை. இங்கே நம்ம வேதாந்தத்தில் அல்லது வேதத்தில் கர்ம காண்டத்தில் ஸ்வதர்ம அனுஷ்டானம்ங்கிறது சொல்கிறோம். அதனால் சரிங்கிறத நம்ம புரிந்து கொள்வதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் நம்மளது ஸ்வதர்மத்தை சரியாக கடைபிடிக்கிறது. நமக்கு இயல்பாக என்ன வாழ்க்கை முறை அமைந்திருக்கோ அதில் தர்மத்தை கடைபிடிக்கிறது, நம்மளுடைய கடமைகளை முறையாக செய்யறது என்பது கர்மம். அது சரியை, அது தர்மம். அந்த கால முறைப்படி தொழில்ங்கிறது பரம்பரையாக வந்தது. இன்றைக்கு நமக்கு பரம்பரையாக வர்றதும் இருக்குது, நம்ம விரும்பின தொழிலை தேர்ந்தெடுத்து கொள்றதுங்கிறதும் இருக்குது. அதனால் தர்மங்கிறது நம்ம உயிர் வாழ்க்கைக்காக, ஜீவனத்துக்காக ஒரு தொழிலை செய்தல் என்பது அத்தியாவசியமானதாக இருக்குது. அந்த காலத்தில் அது பரம்பரையாக விதிக்கப்பட்டு இன்றைக்கு பரம்பரையாக இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. திராவிடத்தில் ரொம்ப பரம்பரையாக அரசியலில் கரெக்டாக கடைபிடிக்கிறான். மற்ற அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக நாங்கள் வந்தோன்னு சொல்லி அவன் அதை கரெக்டாக கடைபிடிச்சிட்டு இருக்கிறான், பரம்பரையாக வர்றது. அதனால் பரம்பரையாக வர்றதுனாலையும் ஒன்றும் தவறு கிடையாது. இன்றைக்கு நம்ம கலியுகத்தில் தர்ம மாறுபாடு இருக்குது, நம்ம விரும்பினதை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அது முக்கியமல்ல. நம்ம என்ன செய்தாலும் அது தர்மமாக செய்கிறது முக்கியம். உண்மையாக செய்கிறது, நேர்மையாக செய்கிறதுங்கிறது தொழில் தர்மம்னு இருக்குல்ல, அதில் ஏமாற்றாமல் வியாபாரம் பண்ணால் கலப்படம் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை அதிகமான விலை வைக்காமல் இருக்கிறது, நியாயமான விலையில் நேர்மையாக
கொடுத்த வாக்கை காப்பாற்றுற மாதிரி நடந்து கொள்ளுதல் என்பது. நம்ம தயாரிக்கிற பொருளை தரமாக தயாரிக்கிறது, நியாயமான விலையில் விற்கிறது, அதன் பிறகு சர்வீஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் தர்மத்தில் வர்றது. அப்போ எந்த தொழில் பண்ணாலும் அதனால் ஸ்வதர்மங்கிறது பொழுது நமக்கு இயல்பாக என்ன அமைந்ததோ அல்லது என்ன நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமோ அதை சரியாக கடைபிடிக்கிறது, உண்மையாக நேர்மையாக கடைபிடிக்கிறது. அதில் அறத்தை கடைபிடித்தல் என்பது சரியை. அதோட இது தொழில் சார்ந்தது. நாம் நம்ம குடும்ப விஷயங்கள் மற்ற உறவுகள் விவகாரங்கள் இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குல்ல. நம்ம குடும்பத்தை சார்ந்த உறவுகள் இருக்குது, அம்மா அப்பா இருக்காங்க, இல்லை நமக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை, குழந்தைகள், மற்ற சகோதரன் சகோதரி, மாமன் மச்சான், மற்ற எல்லா உறவுகளும் இருக்கு. அப்போ அந்த உறவுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் சரியாக செய்கிறது, அதுவும் தர்மத்தினுடைய ஒரு அங்கம், ஒரு பகுதி. அதனால் தொழில் சார்ந்து என்ன தொழில் பண்ணுறோமோ அதில் நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறதுங்கிறது தர்மத்தினுடைய ஒரு அங்கம். அப்புறம் குடும்ப உறவுகளுக்குள்ள நம்மளுடைய கடமைகளை முறையாக செய்கிறதுங்கிறது தர்மத்தினுடைய ஒரு அங்கம், உறவுகள் என்று சாமிஜி சொல்லுவாங்க. அப்புறம் தனிப்பட்ட முறையில் நற்பண்புகளை வளர்த்து கொள்ளுதல், பொய் சொல்லாமல் இருக்கிறது, ஏமாத்தாமல் இருக்கிறது, வெறுப்பு இல்லாமல் இருக்கிறது என்று நல்ல குணங்கள்னு சொல்கிறோமே, அந்த நற்பண்புகள் அதுவும் முக்கியமானது. அந்த நற்பண்புகளை வளர்த்து கொள்வது, தீய பழக்க வழக்கங்கள் இல்லாமல் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கிறது. மது, சிகரெட்டு முதலான உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய, மனதுக்கு கெடுதல் தரக்கூடிய, ஆன்மீகத்துக்கு விரோதமான, அப்புறம் சமூகத்துக்கு கேடு தருகின்ற அந்த பழக்கங்கள் இல்லாமல் வைத்து கொள்ளுதல். ஆனால் நற்பண்புகள் என்பது தர்மத்தினுடைய ஒரு அங்கம். நற்பண்புகள், அப்புறம் குடும்ப உறவுகள், அதுக்கப்புறம் சமூக கடமை, நம்மளுடைய தொழிலை நேர்மையாக பண்ணுறது ஒரு சமூக கடமை. அதுக்கப்புறம் பாவனைங்கிறத மதம் நமக்கு வழிகாட்டுது. நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இந்த உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியமானது. ஹிந்து தர்மம் சொல்கிறது உலகத்தில் எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம், எல்லாவற்றுள்ளும் இறைவன் இருக்கிறார். இறைவன் தனியாக ஒரு லோகத்தில் இருக்கிறார், அது ஒன்று. அப்புறம் கோயில்களில் அவர் சாநித்தியம் இருக்குது, அங்கே எழுந்தருள் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடிகளில் இருந்து நதி பூமி எல்லாவற்றிலும் தெய்வ அம்சமானது இருக்கின்றது. அதனால் எல்லாமே இங்கே தெய்வமாக பார்க்கத்தக்கது, போற்றத்தக்கது, வணங்கத்தக்கது, முறையாக பயன்படுத்தத்தக்கது. அதுதான் பாவனைன்னு பேர். அதனால் பூமியை பார்க்கிற பொழுது பூமா தேவின்னு சொல்கிறோம், பூமி மாதான்னு சொல்கிறோம். நதிகளை பார்க்கிற பொழுது நதி தேவத்தை, அதையும் தெய்வம் தேவியாக சொல்கிறோம். கங்கா தேவி, யமுனா தேவி, காவேரி தேவி, சரஸ்வதி தேவின்னு அதையும் தெய்வாம்சமாக, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வாம்சமாக பார்க்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அது ஏதோ ஒரு திரவம் அப்படிங்கிறது இல்லை. தேவி திரவமயி கங்கா அப்படின்னு கங்கா ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரிய, திரவமயமாக இருக்கக்கூடிய தேவியான், தண்ணீர் மயமாக திரவமாக இருக்கக்கூடிய தேவி கங்கா மையான்னு. அப்படி இந்த நதிகளை, இயற்கையை, மரம் செடி கொடிகளை, சூரியனை சூரிய நாராயணன்னா, சந்திரன்னா சந்திர தேவன், இப்படி வருணன் மழையை வருணனாக பார்க்கிறது. இப்படி எல்லாவற்றுள்ளும் தெய்வ அம்சம் இருக்கின்றது. ஈஸ்வரனுடைய அனுகிரகம், ஈஸ்வரன் தான் உள்ளே இருந்து அவைகளாக இருந்து அவைகளை இயக்கி கொண்டு இருக்கிறார். அது இல்லைன்னா நாமோ நம்மளுடைய உடலோ நம்மளுடைய உயிர் வாழ்க்கையோ இல்லை என்று புரிந்து கொண்டு இருத்தல், அது பாவனை. அது நம்மளுடைய ஹிந்து தர்மம் அதிகமாகவே சொல்லுது. மற்ற மதங்களில் கடவுள்னா அவர் எங்கேயோ இருக்கிறார், இதெல்லாம் ஜடப்பொருள்கள் அப்படின்னு நினைக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். ஆனால் நம்மளுடைய மதம் கடவுளுடைய அந்த அம்சம், அந்த தெய்வ அம்சம் எல்லாவற்றுள்ளும் இருக்கின்றது. அது இல்லைன்னா உலகமே இல்லை. அதனால் உலகத்தில் பார்க்கிற ஒவ்வொன்றையும் தெய்வமாக பார்த்தல், தெய்வ அம்சம் பொருந்தி இருப்பதாக பார்த்தல். அப்போ அதற்குரிய மதிப்பு மரியாதையோடு அதை நடத்துதல், அதை பார்த்தல், அதை நடத்துதல். அதாவது அலட்சியமாகவோ அவமானப்படுத்துகிற மாதிரியோ நடக்காமல் இருத்தல், அது முக்கியமானது. நம்ம எப்படி போற்றி வணங்குகிறோமோ, முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி எல்லாவற்றையும் மதிக்க வேண்டும்ங்கிறது பாவனை. அது நம்மளுடைய தர்மத்தினுடைய ஒரு அம்சம். அதனால் சனாதன தர்மத்தில் அதெல்லாம் இருக்குது. இப்போ சனாதன தர்மம்னு சொல்கிற பொழுது, இந்த சரியைன்னு சொல்கிற பொழுது, அல்லது கர்மம், நம்மளுடைய கடமைகளை முறையாக செய்யணும், தர்மத்தை கடைபிடிக்கணும்னு சொல்கிற பொழுது, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். நல்ல பண்புகள், பழக்க வழக்கங்கள் முதலாவது,
அப்புறம் குடும்ப உறவுகளுக்குள்ள சரியாக இருக்கிறது இரண்டாவது, நாம் செய்கின்ற தொழிலை தர்மமான முறையில் நேர்மையான முறையில் உண்மையாக செய்கிறதுங்கிறது மூன்றாவது. இந்த பாவனை எல்லாவற்றுள்ளும் எல்லாவற்றையும் தெய்வமாக நினைத்தல் என்பது, மதித்தல் என்பது பாவனை, அதுவும் தர்மத்தினுடைய அம்சம். இப்படி சரியை. அதுக்கப்புறம் கிரியைங்கிறது பக்தி என்று இருக்குது. பக்தி யோகம்னு பார்க்குறோம். இந்த கடமைகளை செய்கிறதுக்கு நடுவில் இறைவனுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நம்மளுடைய மனது அடங்குவதற்காக, ஏன்னா இந்த உலக விஷயங்கள் இதற்கு நடுவில் நம்ம தர்மத்தை கடைபிடித்து கொண்டு இருந்தாலும் தர்மத்தை கடைபிடிக்கிறதுலேயே எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அதனால் மனசில் கலக்கமானது வரும். அதனால் அந்த கலக்கம் ஏற்படாமல், உலக விவகாரங்களால் மனசு பாதிக்கப்படாமல், அதனால் இன்பத் துன்பத்துக்கு ஆட்படாமல் இருக்கிறது, அல்லது உலக ஏற்றத்தாழ்வுகள், லாப நஷ்டங்கள், வெற்றி தோல்விகள், மான அவமானங்கள் நம்மளுடைய மனசை தாக்காமல் இருக்கிறதுக்கு மனது ஒரு உறுதியானதாகவும் தெளிவானதாகவும் சமநிலை மாறாததாகவும் இருக்கணும். அதற்கான பயிற்சியாக தான் பக்தி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சொல்லி இருக்கு. இப்போ ஜபம், தினசரி ஜபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறது, பாராயணம் பண்ணுறது, பஜனை பண்ணுறது, அப்புறம் விரதம் இருக்கிறது, மௌன விரதம் அல்லது ஆகார விரதம், அல்லது ஒரு பூஜைக்காக ஐயப்ப மாலை போட்டு ஒரு 40 நாள் விரதம் இருக்கிறது. இது மாதிரி ஒரு நாள் விரதம், ஒரு வார விரதம் என்று விரதம் முதலானவைகளை கடைபிடிக்கிறது. இதெல்லாம் நம்மளுடைய மனதை உறுதிப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் சமநிலை மாறாமல் வைத்து கொள்வதற்கும் நமக்கு உதவியாக இருக்குது. இப்போ மனது இறைவனிடத்திலேயே இருக்கிற பொழுது உலக விவகாரங்களை அது போய்கொண்டு இருக்குது, அது நம்மளால் தவிர்க்க முடியாது. பசி தாகத்துக்கு உணவு கொடுக்கணும், அதுக்கு கொஞ்சம் பொருள் சம்பாதிக்கணும், தூங்கணும், இதெல்லாம் இதற்கு நடுவில் அது இயல்பாக நடக்கிறது. அது இயல்பாக அது பாட்டு நம்ம ஒன்றுமே பண்ணலைன்னா அது ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அது ஓடிக்கொண்டே தான் இருக்குது. அதனால் அதன் போக்கில் கொஞ்சம் போய் அதே சமயம் மன அமைதிக்காக இந்த சாதனைகளை பண்ணுறதுங்கிறது பக்திங்கிறதா இருக்குது. அதுதான் கிரியை என்று சொல்லுகிறார்கள். இப்போ பகவத் சம்பந்தமான பகவத் கைங்கரியங்களை பண்ணுறது. அதுக்கப்புறம் யோகம் அடுத்த நிலையில் அந்த மனதை நன்கு நிறுத்துவதற்காக ஒரு ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு அதை இடைவிடாமல் தியானம் பண்ணுறது. முக்கியமாக அந்த தியானம்ங்கிறது யோகத்தில் முக்கியமானது. தொடர்ந்து தியானம் பண்ணுற பொழுது மனது ஒருமுகப்படுகின்றது, அந்த ஈஸ்வரனோட மனது லயமாகின்றது, அந்த பரம்பொருளோட மனது லயமாகின்றது. அது யோக சாதனை. அதனால் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது, ஈஸ்வரனுடைய காட்சி கிடைக்கலாம். நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுகின்றோமோ அந்த பிரார்த்தனையானது நிறைவேறும். அதற்கு யோகம்ங்கிறது சாதனையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த உலக விஷயங்கள்லேருந்து நாம் விலகுவதற்கும், குழந்தையாக இருக்கிற பொழுது, இளம் பருவத்தில் இருக்கிற பொழுது உலகத்தை நோக்கி ஓடுறோம். ஆனால் எத்தனை காலத்துக்கு? ஒரு 40-50 வயசு வரைக்கும் ஓடலாம். அதுக்கப்புறம் அதெல்லாம் நமக்கு பிடித்து விடுகிறது. இதெல்லாம் ஒன்றும் பெரிய சாரமுடையது அல்லங்கிறது நமக்கு தெரியுது. எவ்வளோதான் தேடி போனாலும், எவ்வளோதான் பார்த்தாலும், கேட்டாலும், அனுபவித்தாலும் அது அனித்தியமானது, குறையுடையது. அதில் இன்பத்தை விட துன்பம் தான் அதிகமாக இருக்குது. போதுங்கிற எண்ணமானது வருகின்றது. அப்போ அந்த விலகுகின்ற மனப்பான்மை, உலகத்தை நோக்கி ஒரு பருவத்தில் போனோம், அப்புறம் உலகத்திலிருந்து படிப்படியாக விஷயங்கள்லேருந்து விலகி கொள்ளுதல். நம்ம குழந்தைகள் அனுபவிக்கட்டும்னா, அதனால் நாம் அனுபவிக்கிறத குறைத்து கொண்டு குழந்தைகளுக்கு விட்டு கொடுக்குறோம்ல. இப்போ குழந்தையோட போட்டி போட்டு நம்ம சாப்பிடணும்னு நினைப்போமா? நமக்கு இல்லைனாலும் குழந்தைகள் நல்லா சாப்பிடட்டும், நமக்கு அனுபவிக்கிறதுக்கு இல்லைனாலும் அவர்களை, நம்ம டிவி பார்க்கலைனாலும் அவங்க பார்க்கலாமே, அதனால் வீட்டில் ஒரு நல்ல டிவியாக வாங்கி வைப்போம். ஏன்னா அந்த வயசில் அது தேவைதான், அது கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அந்த வயசில் என்னெல்லாம் அந்த குழந்தை பருவத்திலையோ இளம் பருவத்திலையோ அவர்கள் என்னெல்லாம் அந்த உலகத்தில் பார்த்து அனுபவிக்கிறாங்களோ சந்தோஷமாக அனுபவிக்கணும். அதுக்கு தேவையான வாய்ப்புகளை, வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. நமக்கு அதில் வைராக்கியம் வந்திருக்கலாம், நமக்கு வேணான்னு தோணலாம், ஆனால் அவர்களுக்கு வேணான்னு நம்ம சொல்லக்கூடாது. அதை தர்மமாக பார்க்கறதுக்கு, தர்மமாக கேட்கறது, அனுபவிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கறது நம்மளுடைய தர்மம், நம்மளுடைய கடமை. அவன் தர்மம் மீறாமல் பார்த்து கொள்ளணும், அவ்வளோதான். எல்லை மீறி போகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அது நம்மளுடைய ஒரு கடமை, பொறுப்பு. ஆனால் தர்மத்துக்குட்பட்டு உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவையான வசதிகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஒரு பெற்றோருடைய கடமை. நம்ம பெற்றோர்கள் நமக்கு அப்படித்தான் செய்து கொடுத்தார்கள், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அதை செய்து கொடுக்கணும். ஆனால் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வைராக்கியம் இதெல்லாம் போதும்னாலும் அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டு கொடுக்கறது.
அதனால் நீங்கள் பாரு, நீ கேளு, நீ அனுபவி, நல்லா இரு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறது. அப்போ அதை விட்டு கொடுத்துட்டு நாம் என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஒழுங்காக ஜபம் தியானம் பண்ணுறதுன்னு ஈஸ்வர ரூபத்தை நினைத்து தியானம் பண்ணுறது. எவ்வளவோ சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போக போகிறோம். அப்படி போகிற பொழுது அடுத்த மேலே போகிறது நல்லதாக இருக்கணும், நல்ல கதியாக இருக்கணும். அப்புறம் வாழ்க்கையினுடைய எஞ்சிய காலம் அமைதியாக நிறைவாக சந்தோஷமாக இருக்கணும். மனசு ஆசாபாசனங்களுக்குள்ள அல்லது உலக விஷயங்களுக்குள்ளே ஓடாமல் ஒரு அமைதியான மனநிலை. வாழ்க்கை வசதி, அடிப்படை உணவு முதலானவைகளுக்கு சேர்த்தாச்சுன்னா அதற்கு மேலே அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. அதற்கு மேலே முக்கியத்துவம் கொடுக்கறது மனசு அமைதியாக இருக்கிறதுக்கு, எப்பொழுதும் சந்தோஷமாக உற்சாகமாக இருக்கிறதுக்கு என்ன தேவைங்கிறத பண்ணணும். அதுதான் யோக சாதனைகளாக சொல்லியிருக்கு. அப்போ உலக போக விஷயங்களை அனுபவிக்கிறத படிப்படியாக குறைத்து கொண்டு மனதை இறைவனிடத்திலேயே செலுத்துதல், நிறுத்துதல், அது யோகம், அது தியானம். அங்கே தியானம்ங்கிறது ஈஸ்வர தியானம், ஈஸ்வர ரூபத்தை தொடர்ந்து பூஜை பண்ணுறது, அதில் தியானம் பண்ணுறது, அதில் இன்னும் நல்ல ஆழமான பக்தி வர்றதுக்காக தீர்த்தாடனம், க்ஷேத்ராடனம்ங்கிறதெல்லாம் போகிறதுன்னா கோயில் குளமாக போகிறது எதுக்கு? பகவானிடத்தில் இன்னும் நல்லா பக்தி வரணுங்கிறதுக்காக அங்கே போகிறோம். மனசு எவ்வளவோ சினிமா அது இதெல்லாம் பார்த்து உலக விஷயத்தை நினைத்து கொண்டு அந்த சம்ஸ்காரம் மாறணும். அந்த வாசனைகள் மாறி இந்த நல்ல வாசனைகள் வரணும். அதற்கு புராண இதிகாச கதைகளை கேட்கறது, கோயிலுக்கு போகிறது, எல்லா கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணுறது, அந்த தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணுறது, அதனால் பாப்பம் போகுது. மனசில் இருக்கக்கூடிய இந்த உலக வாசனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். அதன் பிறகு ஒரு இடத்துல இருந்து அமைதியாக தியானம் பண்ணுறதுங்கிறது யோகம். அதற்கு மேலே மனசு அமைதி அடங்கின பிறகு இந்த உலக தத்துவம் என்ன, ஞான் யார், இறைவன் யார், அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற தத்துவ விஷயங்களை கேட்க தொடங்கிறது, படிக்க தொடங்கிறது. அது ஞானம். அந்த ஞான சாஸ்திரங்களை படிக்கிறது. அதில் என்ன சொல்லி இருக்கு, எப்படி பிறவி வந்தது, இந்த பிறவிக்கு அப்புறம் என்ன, உடம்போட தத்துவம் என்ன, உலகத்தோட தத்துவம் என்ன, ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார், பிறவாத நிலையை அடையணும்னா அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த தத்துவ சார்ந்த விஷயங்களை, ஞானம் சார்ந்த விஷயங்களை படிக்கிறது, கேட்கறதுங்கிறது ஞானம். அதையும் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே அதையும் செய்யணும். அதனால் யோகத்துக்கு அப்புறம் ஞானம் என்று இருக்கின்றது. அதனால் சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை என்பது கர்மம் அல்லது தர்மம், நம்முடைய ஸ்வதர்மத்தை சரியாக செய்கிறது. பக்தி என்பது ஆன்மீக சாதனைகள், ஜபம், தியானம், பாராயணம், உழவாரப்பணி, இதெல்லாம் பக்தி சார்ந்த விஷயங்கள். யோகம் என்பது அந்த உழவாரப்பணி முதலான சரீரம் சார்ந்த வேலைகளை கூட குறைத்து கொண்டு ஜபம், தியானம்னு அதில் அதிகமான கவனம், ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணக்கூடிய சாதனைகளில், அதுவும் அகமுகமாக நல்லா அந்தர்யோகம் முதலானவைகள் அதுக்கு தான் சித்பவானந்த சாமி வடிவமைத்தார். வெளியே அங்கங்கே போயிட்டுருக்கிறத ஒரு நாள் முழுக்க ஆசிரமோட சூழ்நிலையில் இருந்து தனியாக நம்ம வீட்டில் இருந்து என்ன பண்ணணுங்கிறத ஒரு நாள் ஆசிரமத்தில் குரு முன்னிலையில் கற்றுக்கொள்ளுகிறோம். இதனால் பாராயணம் பண்ணுறது எப்படி, நாம ஜபம் சொல்கிறது எப்படி, தியானம் பண்ணுறது எப்படி, அதற்கு தேவையான தத்துவ விஷயங்கள் என்ன, அதெல்லாம் சொற்பொழிவாக கேட்டு ஒரு நாள் கற்றுக்கொண்ட மிச்சம் மற்ற நாள் வீட்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா அது யோகமாக இருக்குது. அதுக்கப்புறம் தத்துவ சாஸ்திரங்களை படிக்கிறது, கேட்கறதுங்கிறது இருக்குது. அதனால் சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற இந்த சாதனம் நம்மை படிப்படியாக இந்த பாசத்திலிருந்து விடுவித்து இறைவனிடத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும். அதற்கு படிப்படியாக இந்த சாதனைகளை தான் நம்மளுடைய மதங்கள் சொல்லுகின்றன. சைவம் அது ஒரு படியில் சொல்லுது. வைஷ்ணவம் இன்னொரு அடிப்படை விஷயங்கள் இதுதான். இந்த பந்தத்திலிருந்து, சம்சாரத்திலிருந்து, உடம்பிலிருந்து விடுபட்டு இறைவனை அடைதல். அதற்கான சொல்லுகின்ற படிகள் அல்லது முறைகள், வார்த்தைகள் அதில் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அடிப்படை தத்துவம் ஒன்றுதான். அதுவும் நம்மளுடைய வைதிக மதத்துக்குள்ள, வேதத்துக்குள்ள, சனாதன தர்மத்துக்குள்ள இறை ரூபம் வேற வேறையாக இருக்கிறதுனால வழிபாட்டு முறைகள் மாறுபட்டு சொல்லியிருந்தாலும் அடிப்படையான தத்துவம் விஷயம் ஒன்று தான். அதில் பேதம் இல்லை, ஒரே கான்செப்டு தான். சரி, அதனால் இன்றைக்கு நம்ம பார்த்துருக்கிறது இந்த 3 விதமான மலம், மும்மலம்ங்கிற ஆணவம், கண்மம், மாயை, இதிலிருந்து நம்ம விடுவித்து கொண்டு அதற்கான சாதனமாக சரியை, கிரியை, யோகம், ஞானம்ங்கிற அந்த சாதனைகளை பின்பற்றி முக்தியை அடைதல் என்பது தான் பிறவியினுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்று அதை பின்பற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை பின்பற்ற வேண்டும்.
இந்த அளவில் நம்ம இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். இதற்கு அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது, முதல்ல ஆலய அமைப்பு பற்றி பார்த்தோம். ஆலயம், கோயில் எந்த அமைப்பில் கட்டப்பட்டிருக்கு, பிரகாரங்கள், அதனுடைய தத்துவம் என்ன, கோபுர தத்துவம் என்ன, விமான தத்துவம் என்ன, அந்த சிவலிங்க தத்துவம் என்ன என்று ஆலய தத்துவத்தை பார்த்தோம். அடுத்து பார்க்க இருக்கிறது, அந்த ஆலயத்துக்கு போனால் எப்படி வழிபடுறதுன்னு. ஆலயம் எந்த தத்துவத்தினுடைய அடிப்படையில் கட்டப்பட்டு இருக்குங்கிறத முன்னாடி பார்த்தோம். அப்புறம் நடுவில் இந்த ஜீவ தத்துவம் என்ன, எதற்காக கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கிறது, ஒரு சிவன் கோயிலுக்கு போனால் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், வழிபடும் முறை, அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே யமவத்யாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.